ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மஞ்சள் தேங்காய் சோறு ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு சோறாக்குற சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிடலாம். பிரியாணிக்கு போடுவோம்ல ரம்ப இலை, அதையும் ஒரு இலையை 3ஆக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்தேன். 1.25 கப்பு அரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு கப்புக்கு நான் 2.5 கப்பு தேங்காய் பால் எடுத்து சேர்க்குறேன். ஒரு தேங்காயை, ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3.5 கப்பு தண்ணி சேர்த்து பால் எடுத்து நான் இதில் ஊற்றிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி வந்ததோட நம்ம இப்போ அரிசியை போட்டுடலாம். நான் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியை தான் நான் போடுறேன். இதுவே போட்டு செஞ்சாவே ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு பிரியாணி அரிசி போடுறதுனால போட்டுக்கிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை போட்டோம்னாவே நல்ல சுவையாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டு மூடி வச்சுக்கிடலாம். ஒரு டைம் திறந்து நல்லா சாப்பாடை கிண்டி விட்டுக்கிடலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக ஒரு பழைய தோசைக்கல்லை சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் தம்மு போட்டுக்கிடலாம். இப்போ ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான எண்ணெய் கடலை நான் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் இதை போட்டு நல்லா நம்ம எப்போதும் போல் ஆணம் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கிடலாம். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு நல்லா அதை பச்சை வாசம் போடுற தட்டிலும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்கிக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் தாளித்து எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிடலாம். இப்போ 1/2 கிலோ ஆட்டுக்கறியை நான் கழுவி சுத்தம் செஞ்சு வச்சது அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட கிண்டி விட்டுக்கிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எனக்கு ஒரு 7 விசில் நான் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ஆட்டுக்கறி குழம்பு வைங்க. இந்த மஞ்சள் தேங்காய் சோறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தம் போட்ட மஞ்சள் தேங்காய் சோறு ரெடி ஆயிருச்சு. இந்த சோத்துக்கு காம்பினேஷனாக சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு இதுக்கெல்லாம் இந்த தேங்காய் சோறு வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்ச 7 முந்திரி பருப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூனு தேங்காய் இது சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். குக்கரில் ப்ரெஷர் போனதோடையே குக்கரை ஓப்பன் பண்ணி அரைச்ச முந்திரி தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு குருமா டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.